மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் காலையில் விழித்தெழும் பொழுது இறைவனை எண்ணி எழுவதே நல்லது என்பது ஆன்றோர் வாக்கு. அந்த வகையில் நாளும் ஒரு ஆலயத்தை நம் கண்முன் கொண்டு வரும் நல்ல நிகழ்ச்சியாக இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இறைவனுடைய படைப்பில் உருவில் சிறியது எறும்பு. யானை முதலாய் எறும்பீராய் என்பது திருவாசகம். எறும்பு இறைவனை வழிபட்டு பெயர் பெற்ற திருத்தலமே திரு எறும்பியூர். திருச்சிக்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த எறும்பீஸ்வரர் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். கங்கையில் புனிதமாகிய காவிரி நதி பாயும் சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கிழக்கே செல்லும் தஞ்சை நெடுஞ்சாலையில் 5 தொலைவில் அமைந்திருக்கிறது திரு எறும்பூர். இயற்கை வளமிக்க இந்த மலைக்கோயில் புராண வரலாற்றுப்படி மணிக்கூடம், ரத்தினக்கூடம் என சொல்லப்படுகிறது. தேவர்கள் எறும்பின் வடிவத்தில் இறைவனை வழிபட்டதால் திரு எறும்பியூர் என்று வழங்கப்படும். தேவாரத்திலும் இவ்வூர் இப்படியே அழைக்கப்படுகிறது. மேல்மலையின் ஒரு துண்டு பகுதியாக சொல்லப்படும் இத்தலம் தென் கைலாயம் என புகழப்படுகிறது. இந்த திருத்தலத்து விநாயகருக்கு பாலச்சந்திர விநாயகர் என்ற திருப்பெயர் வழங்கப்படுகிறது. மூலமூர்த்திக்கு எறும்பீசர், மதுவனேஸ்வரர், மணிகூடா சலபதி, மாணிக்கநாதர் முதலிய திருப்பெயர்கள் உள்ளன. கல்வெட்டுகளில் இறைவனின் திருநாமமாக திரு எறும்பியூர் உடைய நாயனார், தென் கைலாயிக்கு மகாதேவர் ஆகிய பெயர்கள் காணப்படுகின்றன. திருநாவுக்கரசர் தம் திருத்தாண்டகத்தில் மலைமேல் மாணிக்கம் என்றும், சொம்பொற்சோதி என்றும், செழுஞ்சுடர் என்றும் இறைவனை பாடுகின்றார். இத்தலத்து இறைவி நறுங்குழல் நாயகி, சௌந்தர நாயகி, மதுவன ஈஸ்வரி, ரத்னாம்பாள் முதலிய திருப்பெயர்கள் வழங்குகின்றன. பிரம்ம தீர்த்தம், பதும தீர்த்தம், மது தீர்த்தம், குமார தீர்த்தம், சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, கல்யாண தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உடைய இத்தலத்தின் தலமரம் பில்வ மரமாகும். சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கும் எறும்பீசனை பிரம்மன், திருமகள், ரதி, இந்திரன் முதலிய தேவர்கள், அக்கினி, முருகன், அகத்திய முனிவர், நைமிச முனிவர் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள்.
இந்திரன் எறும்பு வடிவம் கொண்டு இறைவனை பூசிக்கும் போது பெருமான் திருமுடி சாய்த்து ஏற்றுக்கொண்டார். இது இத்தலத்திற்கு உரிய தனி சிறப்பாகும். கரன் என்பவனும் எறும்பு வடிவில் வழிபட்டதாகச் சொல்கிறார்கள். இந்த பழமையான மலைக்கோவிலில் மட்டும் 49 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 1752இல் இக்கோவில் இராணுவ வீரர்கள் தங்கும் இடமாக கூறப்படுகிறது. அகத்தியர் இந்த திருத்தலத்தில் தான் ஞான உபதேசம் பெற்றதாக தல வரலாறு கூறப்படுகிறது. பெருமான் திருமுடி சாய்த்த திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் போற்றப்படுகிறது. மூலவர் எறும்பீசருக்கு தண்ணீர் படாமல் மண்புற்று லிங்கம் என்பதால் லிங்கம் மீது பானம் சாத்தப்பட்டு பானாத்தின் மீதே அபிஷேகம் நடக்கிறது. கோயில் கிழக்கு நோக்கி மலைமேல் அமைந்துள்ளது. கீழே இருந்து கோவில் வரைக்கும் 125 படிகள் உள்ளன. கீழே அடிவாரத்தில் ஓர் பிரகாரம் உள்ளது. மலைமேல் 2 பிரகாரங்கள் உள்ளன. உட்பிரகாரத்தில் விநாயகர் முதலிய சன்னதிகளும் வெளிப்பிரகாரத்தில் அம்மன் சன்னதியும் உள்ளன. வெளிப்பிரகாரத்தின் வெளிமதிலில் கீழ மேலடி 243, தென் வடலடி 144, உள்மதிலின் கீழ மேலடி 126, தென் வடலடி 96 அமைந்திருக்கிறது. கும்ப முனியாகிய அகத்தியர் உலோக முத்திரை என்பவளை திருமணம் செய்து திருத்தல யாத்திரை வரும்போது இத்தல இறைவனை வழிபட்டு ஞான உபதேசம் அருளுமாறு வேண்டினார். இறைவனும் இறைவியோடு காட்சி தந்து முருகன் அருளுவான் என்றருளி செய்தார். அப்படியே முருகனும் இத்தலத்தில்தான் அகத்தியருக்கு ஞான உபதேசம் செய்து வைத்ததாக தல வரலாறு கூறுகிறது.
சுவாமி பேர் திரு எறும்பீஸ்வரன்னு பேர். ஏன் இந்த பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தாரகாசுரங்கிற அசுரன் மிகுந்த வரபலத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அப்படி துன்புறுத்தி வரும்போது தேவர்கள் முனிவர்கள்லாம் இதை போய் பிரம்மா கிட்ட ஒரு குறையாக சொன்னாங்க. பிரம்மா உடனே தென் கையிலையில் இருக்கும் இந்த மாணிக்கம் சுவாமியை பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் குறைகள் நீங்கள் வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. அசுரன் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவமாக வரணும்னு சொல்லி தேவர்கள் முனிவர்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவமாக வரணும்னு சொல்லி எறும்பு ரூபத்தில் வந்து வழிபாடு செய்ய வந்தாங்க. அப்படி எறும்பு ரூபமாக வழிபாடு வந்த தேவர்கள் முனிவர்கள் புஷ்பம், அரிசி, வில்வம், பஞ்ச குளத்துலேருந்து தீர்த்தெல்லாம் எடுத்துகிட்டு பூஜைக்க வராங்க. அப்படி பூஜை பண்ண வரும்போது சிவலிங்கத்தில் ஈரத்தில் எண்ணெய் பசை இருந்ததுனால தேவர்கள் முனிவர்கள்லாம் ஏற முடியாமல் வலிக்கு கீழே விழுவுறாங்க. அப்படி வலிக்கு விழுவுற தேவர்கள் முனிவர்களுக்காகவே சுவாமி மண் புற்றா மாறி வடபுறமாக சாஞ்சி கொடுத்துருக்கார். அதனால தான் எறும்புக்காக புற்றாமனால சுவாமி பேர் எறும்பீஸ்வரர். இந்த ஊருக்கு பேர் திரு எறும்பியூர். அம்பாள் பேர் வந்து நறுங்குழல் நாயகி, கூந்தலில் நறுமணமுடைய தாய் அம்பாள்னு சொல்லுவோம். இந்த ஸ்தலத்தில் வந்து திருநாவுக்கர சுவாமிகளால் இது பாடல்பட்ட ஸ்தலம். வைகாசி விசாகம் 12 நாள் திருவிழாக்கள் இங்கே தேர், தெப்பம், திருக்கல்யாண வைபவம்லாம் சிறப்பாக நடக்கும். இதை தவிர நடராஜ பெருமானுக்கு 6 கால சிறப்பு அபிஷேகங்களும் 63 நாயன்மார்கள் வழிபாடு 4 அபிஷேகங்களும் இங்கே சிறப்பாக நடக்கும். இதை தவிர பிரதோஷம், பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி பிரதோஷ வழிபாடுகளும் சிறப்பாக நடக்கும். எறும்பு வடிவில் வழிபட்ட இந்திரனின் வழிபாட்டை இறைவன் தன் திருமுடி சாய்த்து ஏற்றுக்கொண்டான் என்பதும் வரலாறு. தலைவணங்கி போற்றும் மெய்யடியார்களுக்கு இறைவன் தலைவணங்கி அருள் செய்கிறான் என்பது உண்மையே. இதனையே தேவாரம் தொண்டாகி பணிவாருக்கு இனியான் தன்னை என்று கூறுகின்றார். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய வாக்கிலிருந்து நாவேறு பாமணத்தை என்ற பாடலை சுவாமிமலையின் மேல் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை துதித்து அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். அந்த பாடலில் அவர் இறைவனை எவ்வாறெல்லாம் சொன்னார், அந்த சேவேரி என்று சொல்ல காரணம் என்ன, அந்த பாடலில் 4 விதமான வழிபாட்டு முறைகளை, அதாவது 4 ஆகமத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த தகவல் என்ன என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது அருணகிரிநாதர் என்ன வேண்டுகோள் விடுக்கின்றார் என்பதை பாடலை பார்த்துவிட்டு நாம் அற்புதமான விளக்கம் அது அவதையும் பார்ப்போம். நாவேறு பாமணத்து பாதாரமே நினைத்து 4 பற்று வகையான
நாலாரும் ஆகமத்தில் நூலான ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறே நாதிருக்க நான் வேறே நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் சடாதரத்தில் மீதே பராபரத்து நீ காண்கினானை சொல் அருள்வாயே சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாள வெட்டு தீராகுகா குரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கிலே பாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மாகாளி வாலை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே. முருகா, நாவேறு பாமணத்த, நாவேரி என்றால் ஏராளமான புலவர்கள், உத்தமமான தமிழ் அறிஞர்கள் அவ்வளவு பேர்களும் தங்களுடைய நாவினால் உன்னை துதித்து துதித்து உன்னுடைய திருவடிகளில் அவர்களுடைய மாலைகளை சாற்றி இருக்கிறார்கள். அங்கே அந்த தமிழ் மனம் கமிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் எப்படிப்பட்டதான், சாதாரணமாக இல்லை. அருணகிரிநாதர் என்னவோ பெரிய இந்த என்னவோ கணக்கில் என்னெல்லாமோ சொல்கிறார்களே, அப்படிப்பட்டவர், மிகவும் உயர்ந்தவர். 4 பற்று வகையான, என்ன வாக்கு என்ன வாக்கு, இதற்கு விளக்கம் பார்ப்பதற்கே அவ்வளவு தகவல்கள். 4 என்றால் 4 24, 4 24, 4 பற்று என்றால் 4 24, 24ஐயும் 4ஐயும் பெருக்கினால் 96 என்று வரும். 96. இந்த உடம்பு 96 வகையான தத்துவங்கள் இதன் உள்ளே இருக்கின்றன. சுவை ஒளி உருவோசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு சொல்கிறோமா? பொறிவாயில் 5 வித்தான் வள்ளுவர் வாக்கு. இவைகள் கைகள் கால்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் என்றெல்லாம் சொல்லுவோம், பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவோம். இந்த இவ்வளவு விதமான தத்துவங்களையும் 96 விதமான தத்துவங்களாக நமது தமிழ் நூல்கள், அங்கே யோக சாஸ்திர நூல்கள் சொல்லி இருக்கின்றன. அவ்வளவு வகையான என்பது ஒரு பொருள். அதே 4 24, 4 24, 4 24 இப்பொழுது கூட்டிக் கொள்ள வேண்டும். 28 சைவ ஆகமங்கள் சிவ ஆகமங்கள் 28 என்று சொல்லுவோம். அந்த 28 ஆகமங்களின் வகையான என்று மற்ற ஒரு பொருளும் உண்டு இப்பாடலில். அப்படிப்பட்ட அப்பா, அவ்வளவு சாஸ்திர நூல்களும் அவ்வளவு இந்த யோக நூல்களும் முருகா உன்னை நோக்கி துதித்து அந்த அடியார்கள் பாடி வைத்திருக்கிறார்களே, அவைகளையெல்லாம் நான் உரைத்த நெறியாக, அதுவும் எப்படி, நாள்தோறும் தினந்தோறும் அந்த நல்லவைகளை ஓத வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சாதாரண ஒலிப்பதிவு இயந்திரம் கேட்டுவிட்டு போய்விடலாம். ஆனால் அதே நாமும் இங்கே பதிவு செய்து வைத்திருந்து என்ன பலன்? கற்றதனால் ஆய பயன் என்கொல் பாலர் இவன் நட்டால் தொழார் எனின். அனுபவத்தில் வராதவரை எல்லாமே வீண்தான். அதனால்தான் ஓதுவது என்றால் அனுபவத்தில் கொண்டு வருவது என்பது பொருள். அப்படி நான் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ கான் என அனைச்சொல் அருள்வாயே. என்ன வாக்கு என்ன வாக்கு! இந்த இடத்தில் சடாதாரம் என்றால் 6 விதமான ஆதாரங்கள் நம்ம சொல்கின்றோம் அல்லவா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம் என்று சொல்கின்றோம் அல்லவா? இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடங்கள் உண்டு. நமது தமிழ் வார்த்தைகள்
குதத்திற்கும் குய்யத்திற்கும் நடுவில் அதற்கு மேலாக தொப்புளுக்கும் அந்த இன்னொரு இடத்திற்கும் முதல்ல ஒன்று பார்த்தோமே மூலாதாரம் இருக்கின்றது, அதற்கும் அந்த இடத்துல ஒன்று, தொப்புளில் ஒன்று, இப்படியே ஏறி வரும் சகசராரம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த 6 ஆதாரங்கள், இதில் மூலாதாரம் என்று சொல்லக்கூடியதனுடைய ஆதார தெய்வம் விநாயக பெருமான். அதன் காரணமாகத்தான் தமிழில் முதல் வெளியான யோக சாத்திர நூல் விநாயகர் அகவல். அதில் ஔவையார் அருளி செய்தார், மூலாதாரத்தின் 3 எழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்றார். மூலாதாரத்தை சொல்லி எங்கள் விநாயகர்கிட்ட. அப்படிப்பட்ட அந்த 6 ஆதாரங்கள் மூலமாக யோக சாஸ்திரத்தில் சொல்லியபடி நான் அப்பா இப்படி அமர்ந்திருந்து எந்த உயர்ந்த நிலையை அடைவேனோ அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நீ எனக்கு அருள வேண்டும் என்றால் ஏதோ சொல்லிவிட்டு காரணம் சில குண்டலினி சக்திகளை எல்லாம் சுலபத்தில் எழுப்பி விடுவதெல்லாம் எளிமையான காரியம்தான். அப்படி எழுப்பி விட்டுட்டு போயிடலாம். ஆனால் எழுப்பிவிட்ட குருநாதர் அருகில் இருக்கும் வரை குண்டலினி எழுந்தது அப்படியே இருக்கும். அவர் விலகி போய்விட்டார் என்றால் இது எழுந்ததை விட வேகமாக பழையபடியே அடங்கிவிடும். அதன் காரணமாகத்தான் அங்கே அருணகிரிநாதர் என்ன சொல்கின்றார், நீ கான் அப்பா, நீயே பாரடா என்று எனக்கு அந்த அனுபவத்தை அருள வேண்டாமா? அதற்காக ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல வேண்டாமா? அணை சொல், அப்படிப்பட்ட ஒரு அணைய சொல்லை எனக்கு அருள். இன்னொன்று, அணை என்பது இடைக்குறை என்று வைத்து கொண்டோம் என்றால் அன்னை ஒரு தாயார் தன் குழந்தைக்கு எவ்வாறு சொல்லுவாள், அதுபோலவே முருகப்பெருமானை எனக்கு நீ மந்திர உபதேசம் செய்ய வேண்டாமா? நான் உயர்நிலையை அடைய என்று வேண்டுகின்றார். நாமும் உயர்நிலையை அடைய வேண்டாமா? நல்ல உயர்ந்ததான உபதேசத்தை, நல்லவைகளை நமக்கு அருளும்படி அதே முருகப்பெருமானிடம் வேண்டுவோம். அருணகிரிநாதருக்கு அருளியபடியே அந்த ஆறுமுக வள்ளல் நமக்கும் அருளுவான். நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்நாளும் மகிழ்ச்சியே குடிகொண்டிருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள், திருப்புகழ் அனைத்தும் உங்கள் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.